வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய பாலங்கள் 1940 டு 1964 அத்தியாயம் 10. வழக்கமாக கார் ஹாரனை கேட்டால் ஓடி வந்து கதவை திறக்கும் பத்மினி. இவன் திரும்புவதற்காக காத்திருந்து என்னென்ன விசேஷம்னா கோர்ட்டில் என்று ஆவலுடன் கேட்கும் சங்கரன். அது நாழிகை ஊஞ்சலில் படித்திருப்பவள் எழுந்து உட்கார்ந்து, குழந்தை வந்துட்டான் மைதிலி, காபி கலந்து எடுத்துட்டு வா என்று குரல் கொடுக்கும் மங்களம். 10 நாள்களைப் போல பிரிந்திருந்த தினசில் முகமெல்லாம் சிரிப்பும் சந்தோஷமாய் வந்து வரவேற்கும் மைதிலி அன்றைக்கு கதவை திறக்கவில்லை, கேட்கவில்லை, குரல் கொடுக்கவில்லை, வரவேற்கவில்லை. காரை போர்ட்டிகோவில் நிறுத்திய வெங்கிட்டு தோட்டக்காரனிடம் பிரீஃப் கேஸ், ஃபைல், கட்டுகளை கொடுத்துவிட்டு படியேறியவன் சங்கரன் அரணியை தாண்டும் போது ஒரு கணம் தாமதித்தான். ஊஞ்சலில் படுத்திருந்த அம்மா இவனை கண்டதும் அந்த பக்கமாய் திரும்பி படுத்துக்கொள்ள புருவங்களை உயர்த்தியபடி மாடிக்கு சென்றான். கோட்டை படுக்கையில் போட்டுவிட்டு ஷூவை அவிழ்க்கையில் காப்பியுடன் மைதிலி வந்தாள். பக்கத்தில் நின்றவளை ஏறிட்டான். முகத்தில் லேசான சோர்வு, அச்சிரத்தையுடன் அவசரமாய் வாரி பின்னப்பட்ட பின்னல், ஏனோ தானாவென்று உடுத்தப்பட்ட சேலை. உடம்பு சரியில்லையா மைதிலி? இல்லையே, சரியாத்தானே இருக்கேன். தப்பி குட்டி எங்க காணோம்? டீச்சர் வந்திருக்கிறாரா? இல்லையே, தோட்டத்தில் தானே இருந்தா. சங்கரன் வெளியில போயிருக்கிறானா? இல்லையே, முன்னரையில் தானே இருக்கார். அம்மா ஏன் எப்படியா இருக்கா? இல்லையே, சரியா. அவளை முடிக்க விடாமல் வெங்கிட்ட அதட்டினான். ஸ்டாப் இட் மைதிலி. வீட்டில் இருக்கிறவாளோட கோபதாபங்களை புரிஞ்சிக்க முடியாத மடையனானா? என்னாச்சு? அம்மா எதுக்காவது கத்தினாளா? காப்பியை குடிங்கோ, ஆறிட போகிறது. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஒன்றுமில்லை, நீங்கள் வேற கத்தி அடங்கி இருக்கிறத அதிகமாக்கிடாதீங்கோ. சரி, அதிகமாக்கலை. நீ நடந்தது சொல்லு. சாயங்காலம் 5 மணி இருக்கும். தோட்டக்காரன் பூ சரியாகவே பறிக்கிறதில்ல. குண்டு குண்டா ஊர்பட்ட மல்லி முட்டு கட்டி இருக்கு. எல்லாத்தையும் செடியிலே விட்டுடுறான் சோம்பேறி. குழந்தைக்கு தலை நிறைய பூ வைப்போம்னு முடியறதில்லன்னு சொல்லிட்டு அம்மா மல்லி செடிகள் பக்கம் போனப்போ இந்த நேரத்துக்கு அம்மா எங்கள் தோட்டத்துக்கு வர போகிறாங்கிற தைரியத்தில் உங்கள் தம்பி அங்கே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவ்வளோதான். தோட்டக்காரன் சமயக்காரி எதிரிலேயே குடிமுழுகிட்டாப்பேல கத்திட்டார். சங்கரன் பொறுக்க முடியாமல், என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி கத்துறேம்மான்னு கேட்டதும் அழுகை இன்னும் ஜாஸ்தி ஆயிடுத்து. அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் அழ, சங்கரன் கோச்சின்று ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்தின்ட்டார். வெங்கிட்டு சலிப்புடன் நாட்காலியில் சாய்ந்தான். சரி, இந்த அமக்கலத்துக்கும் பப்பிக்கு என்ன சம்பந்தம்? அவளை என் கண்ணிலே காணும். தெரியாதனமா போனா போறாரேம்மா. சின்ன வயசு தெரியாமல் பிடிச்சிட்டார். இனிமே விட்டுடுவார்னு சங்கரனுக்காக பறிஞ்சு பேசிட்டேன். ஒருன்னு கோபம், அத்தனை கோபமும் என் மேலே திரும்பிடுத்து. பெரிய மனுஷி நீ இருக்கிறது மறந்து போச்சு. மனுஷி கொடியம்மா ஆரம்பித்து சீர்காழியிலேருந்து நான் வந்திருக்கப்படாது. இப்போ இங்கே மரியாதை இல்லாமல் லோல் பாடுறேன்னு வழக்கமாக சொல்கிறத சொல்லி அழுததும் கேட்டுருந்த பப்பிக்கு கோபம் வந்துடுது. சித்தப்பா தப்பு பண்ணால் அம்மாவை ஏன் திட்டேல் பாட்டி? பாட்டின்னா அவள் சண்டைக்கு போக அம்மா இன்னும் அதிகமாக கத்த கிட்டத்தட்ட 1/2 மணி ஒரே ரகளை தான். தப்பி அதட்டி அனுப்பிட்டு அம்மா கிட்டே சின்ன குழந்தை 2 கட்டான் விடுங்கம்மான்னு சொல்லி சமாதானம் பண்ணினேன். வெங்கிட்டு யோசனையுடன் தலைமுடியை கோதி விட்டு கொண்டான். இப்போ நீ சொல்கிறதை கேட்குறப்போ எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாலே நடந்த இன்சிடெண்ட் ஒன்று ஞாபகத்துக்கு வர்றது மைதிலி. எனக்கு 7-8 வயசு இருக்கும். ஒரு லீவுக்கு பாட்டி ஏத்துக்கு போயிருந்தப்போ மாமா சீட்டாடுறதை கண்டுபிடிச்சிட்டு பாட்டி ஒன்று கத்தினான். அப்போ அம்மா தான் குறுக்க வந்து, என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னு நீ இந்த கத்துற? ஊர் உலகத்தில் ஒவ்வொருத்தன் என்னென்னமோ அக்கிரமெல்லாம் செய்கிறான். இதெல்லாம் கண்ணு காணாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு அடைக்கினான். நிஜமாக சொல்கிறேன் மைதிலி, முன்னெல்லாம் எங்கள் அம்மா இப்படி தொட்டதுக்கெல்லாம் இன்றைக்கி குத்தம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததில்லை. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாள். பாட்டி, தாத்தா, மற்ற பெரியவா எங்களையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் வரைஞ்சி கட்டிண்டு எங்கள் பக்கம் பேசி சமாதானப்படுத்துவா. இப்போ என்னடானா நம்ம அம்மாவா அப்படி இருந்தாலுன்னு ஆச்சரியப்படுறாப்புல சுத்தமாக மாறிட்டா. மைதிலி ஆதரத்துடன் கணவனின் தோல் மேல் கை வைத்தாள். அம்மா மாறவும் இல்லை, ஒன்றுமில்லை. சில சமயம் உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப படபடன்னு 2 வார்த்தை சொல்லிடுறாரு, அவ்வளவுதான். உங்கள் பொண்ணை போல ஒன்றும் இல்லாத குழம்பி போய் நீங்களும் அவசியப்படாதீங்க. காப்பி ஆறி போச்சு, நான் வேற கலந்து எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் குளிச்சுட்டு கீழே வந்து அம்மா கிட்டே 2 வார்த்தை பேசி அவரை சமாதானம் பண்ணுங்க. கிளம்பினவளை மைதிலி என்று அழைத்து வெங்கிட்டு நிறுத்தினான்.
மணி ஃபோன் பண்ணினான். இங்கே கூப்பிட தயங்கிட்டு சேம்பருக்கு பண்ணியிருந்தான். மணியா ஃபோன் பண்ணாரா? எதுக்கு? 15 நாள் லீவில் இங்கே வர்றதா இருக்கானாம். அம்மாவை பார்க்கணும் போல இருக்கன்னா ஒரு நாளை வந்துட்டு இப்போ போனாதான் வந்துட்டு போனாதான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொன்னான். அவளுமா? அவள் குழந்தையும் தான். எப்போ வராலாம்? வர திங்கக்கிழமை. உங்களுக்கெல்லாம் நான் தொந்தரவு தர விரும்பலை. ஹோட்டலில் தங்கிட்டு அம்மாவை தினம் வந்து பார்த்துட்டு போகிறேன்னு அவன் சொன்னப்போ எனக்கு நெஞ்சடிச்சு போச்சு. நீ என்ன சொல்கிற மைதிலி? இதில் சொல்ல என்ன இருக்குது? 1000 இருந்தாலும் அவர் இந்த அத்தை பிள்ளை. இங்கே வந்து அம்மாவோடு தங்க அவருக்கு இல்லாத உரிமையா? அவர் தான் சிறு சில வேலைத்தனமாக பேசினா நீங்களும் கேட்டுன்னு சும்மா இருந்தேலா? அம்மா என்ன சொல்லுவான்னு தெரியலையே மைதிலி. நல்லது நடக்கும்னு நம்ம நம்புவோமே. உள்ளுக்குள்ளே பிள்ளை ஏக்கம் பொங்கி போகிறது எனக்கு நல்லா தெரியும். வாயால் சொன்னா தானா? அவர் அந்த கால மனுஷி. தனக்குன்னு வெறுப்பு இல்லாமல் அப்பாவோட நிழலாக வாழ்ந்துட்டவர். நீங்கள் எடுத்து சொன்னால் இந்த மட்டுக்கும் புரிஞ்சு பேசுகிறீங்களேன்னு சந்தோஷப்படுவார்னு நான் நினைக்கிறேன். வெங்கிட்டு எழுந்து மனைவியை இதமாக அணைத்து கொண்டான். யூ ஆர் ரைட். அம்மா உள்ளுக்குள்ளே இன்னும் ஒரு குழந்தை. நாம் அடித்து பேசினா சரின்னு வாயை திறக்காம ஏற்றிடுவான்னு தான் நானும் நினைக்கிறேன். 1/2 மணி கழித்து குளித்து உடை மாற்றிக்கொண்டு வெங்கிட்டு கீழே வந்து அம்மாவின் பக்கத்தில் ஊஞ்சலில் உட்கார்ந்தான். ஏம்மா, வெள்ளிக்கிழமையாக இருக்கே, எல்லோருமா கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? மங்களத்துக்கு கருமாரியிடம் தனி அபிமானம். திடுதிப்புன்னு பிள்ளை திருவேற்காருக்கு போகலாமா என தன் கோபத்தை மறந்து எழுந்து உட்கார்ந்தாள். இத்தனை நாளைக்கு மேலேயா? போனா என்ன? மணி 7 தான் ஆறுது. போய் தரிசனம் பண்ணிட்டு 9க்கு வந்து சாப்பிடலாமே. அதுக்கு இல்லடா, அத்தனை தூரம் போகணுமேன்னு நடந்தா போக போகிறோம். காரில் தானே கிளம்புவான். 1/4 மணியில் மங்களம் முகம் அளவி புடவை மாற்றிக்கொள்ள ஒட்டுமொத்தமாய் எல்லோரும் கிளம்பினார்கள். போகும் வழியில் வேண்டுமென்றே அன்றைக்கு கோர்ட்டுக்கு வந்த அச்சு பிச்சு அசாமிகளை பற்றி கூறி சிரிக்க அழைத்து சென்றான். தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்து சாப்பாடாக்கி நிம்மதியாய் மங்களம் ஹாலில் உட்கார்ந்த பிறகு சங்கரனையும் மனைவியையும் உடன் வைத்து கொண்டு குடும்பத்தோடு அடுத்த வாரம் தம்பி வரப்போவது வெங்கிட்டு பக்குவமாய் சொல்ல மங்களம் திடுகிட்டு நிமிர்ந்தாள். யாரு? மணியா? வரானா? எதுக்கு? அவளும் வரலாமாடா? பதட்டுடன் பேசிய தாயின் கையை வெங்கிட்டு பற்றி கொண்டான். எதுக்குமா இப்படி பதற? ஆமாம், நம்ம மணிதான் வரான். அவளையும் பிள்ளையையும் கூட்டின்னு தான் வரான். ஏன் வரான்னு என்ன கேள்வியாம்மா? உன்னை பார்க்க தான் வரான். அப்பா போயிட்டு இருந்தேன் 1.5 வருஷமா. உன்னை பார்க்க அவன் துடிப்பு எனக்கு தாமா தெரியும். பாவம், வந்த ஆசை தீர உன்னோடு இருந்துட்டு போகட்டும். என்னம்மா? மங்களத்தின் நெஞ்சின் நிகழ்ந்து உருவிவிட்ட மாதிரி அவள் கண்களிலிருந்து தபதபவென்று நீர் கூடு போட்டு இறங்க முற்பட்டது. உதட்டை கடித்து கொண்டவள் கண்ணீரை துடைக்காமல் பேசினாள். உங்கள் அப்பா சொன்னதை மறந்துட்டு அவன் தான் வரேன்னு சொன்னால் நீயும் இந்த ஆட்டம் ஆடுறியேடா வாங்கிட்டு. அவன் எங்கேயோ நன்னா இருக்கட்டும், ஆனால் இங்கே வர வேண்டாம். என்னை அம்மான்னு கூப்பிட வேண்டாம். உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடு. அம்மாவின் அழுத்தம் ஆளை அசர வைக்க, என்னம்மா நீ இத்தனை பிடிவாதமாக இருந்தால் எப்படி என்றான் வெங்கிட்டு தழுந்த குரலில். நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு உங்கள் அப்பா தான் தெய்வம். அவர் வார்த்தை தான் சத்தியம். அதுக்கப்புறம்தான் குழந்தை குட்டி எல்லாம். அவர் வேண்டாமன்னு ஒதுக்கினதை அவர் போயிட்டாங்கிறதுக்காக நான் திரும்ப சேர்த்துண்டா அப்புறம் நான் என்ன மனுஷிடா? அவருக்கு வாண்டாதது எனக்கும் வாண்டாம், புரிஞ்சுக்கோ. அதுக்காக காலம் மாறிட்டு வர இந்த நாளிலே இனிமேயே நீ பிடிவாதமாக இருக்கிறது நல்லா இல்லை. உன் கண்ணோட்டத்தை மாற்றிக்கிறது தப்பில்லைம்மா, ப்ளீஸ். இல்லை என்று தலையை சேர்த்தால் மங்களம். குருடனை பார்த்து ராஜ பார்வை பாருன்னு சொல்கிறிய வெங்கிட்டு. எனக்கு கண்ணே போயாச்சு. இனிமே கண்ணோட்டத்தை மாற்றிக்கிறது எப்படி? வாண்டாம், மேற்கொண்டு எதுவும் பேசாதே. என்னை தனியாக விட்டுட்டு தொந்தரவு பண்ணாமல் போயிடுங்க. வைராக்கியமாக அம்மா பேச வெங்கிட்டு தொடர்ந்து வாதம் பண்ணாமல் அடங்கி போனான். மறுநாளில் லண்டனுக்கு ஃபோன் செய்து உண்மையை சொல்லி மணியை நோக்கடிக்காமல், அம்மாவுக்கு உடம்பு அத்தனை நன்னா இல்லை, உன் மேலே உண்டான கோபமும் பூரா தனியலை, நீ இப்போ வந்தால் அது அவளுக்கு ஷாக்காக இருக்குமோன்னு பயமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே என்று எதையோ சொல்லி எப்படியோ சமாளித்தான். அடுத்த வந்த நாள்களில் அந்த வீட்டிலுள்ள நபர்கள் ஒருவருடன் ஒருவர் அதிகம் பேசாமல் கோபத்துடன்
மௌனமாகவே வளைய வந்தாலும் மைதிலி மட்டும் இதற்கு விதிவிலக்காய் இருந்தால் அம்மாவோட வைராக்கியத்தை நீங்களெல்லாம் புரிஞ்சிக்கணும். பிள்ளை மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்காம அப்பா மேலே அவர் வச்சிருக்கிறதே பக்தியை பாராட்டணும் என்றால் உள்ளுக்குள்ளே எத்தனை ரணமாக இருக்காருன்னு உங்களுக்கெல்லாம் புரியலை. ராத்திரி பிள்ளையை நினச்சிட்டு சத்தமில்லாமல் அழுது அவர் தவிக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்றாள். மணிக்கு பிடிச்ச பதார்த்தங்களை அவர் விரலாலே தொட மாட்டேங்கிறார். அன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணினப்போ ஒன்று கூட எடுத்துக்கலை. கொழுக்கட்டையிட மணிக்கு உசிர். அவனுக்கு அங்கே யார் கொழுக்கட்டை பண்ணி போட போகிறா? அவனுக்கு பிடிச்ச பலகாரம் அவனுக்கு கிடைக்காதப்போ எனக்கு மட்டும் எதுக்குன்னு கண்ணில் ஜாலம் ததும்ப பேசிட்டு எழுந்து போயிட்டார். அவரை நீங்கள் யாருமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் என்றாள். போக வர மைதிலி எத்தனை முட்டி கொண்டு மங்களத்தை அவள் கோணத்தை சரியாக புரிந்து கொள்ள மற்றவர்கள், முக்கியமாக இளைய தலைமுறையினர் கஷ்டப்பட அவ்வப்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் அந்த வீட்டில் எழவே செய்தன. இதில் முக்கியமாய் பத்மினி என்சிசியில் இருப்பதை பற்றி மங்களம் குறைப்பட்டு கொள்வதை குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஆம்பளையாட்டம், கால் சராய், சட்டை, தொப்பி சகிக்கலை. பொம்பளைக்கு இதெல்லாம் எதுக்கு? பொண்ணா பிறந்தவள்னா அடக்கமாக வெக்கம் நிறைஞ்சவளா இருந்தா அழகு. அதை விட்டுட்டு இதனடி தூப்புற தண்டித்தனமா? காத்தால எழுந்து ஓடி வெயிலில் நின்று ட்ரில் பண்ணி கருத்து கருவாடா போயிட்ட. இப்படியே அழகத்தனையும் தேஞ்சி மரப்பாச்சி மாதிரி நின்னா நாளைக்கு எவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சரியும்பான். சின்ன குழந்தையாச்சேன்னு நீ அடிக்கிற கூத்தை பொறுத்துட்டுருக்கேன். இன்னும் 6 மாதமோ 4 மாதமோ தான் உடம்பு சேர்ந்துட்டு வருது. பெரியவளாயிட்டேன்னா இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன். இப்போவும் சொல்லிட்டேன் ஆமா என்று தான் சொன்னதையே மங்களம் திருப்பி திருப்பி சொல்லும் போதெல்லாம் போனா போறார். பப்பி சும்மா இரு, மூஞ்சியை தூக்காதே. என்ன இருந்தாலும் அவர் உன் பாட்டி இல்லையா என்று மகளிடம் கூறி அடக்கி வைத்ததோடு புருஷன் காது வரைக்கும் இவை போகாமல் மைதிலி சமாளித்ததில் ஒரு தினசாய் எதுவும் அளவுக்கு மீறி பெருசாய் மாறாமல் உடனுக்குடன் பிசுபிசுத்து போனது. ஆனால் டெல்லியில் நடக்கவிருக்கும் குடியரசு விழாவில் மாநில ரீதியாக கலந்து கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 4 பெண்களில் பத்மினியும் ஒருத்தி என்ற செய்தி வந்த அன்று மட்டும் அந்த வீட்டில் குட்டியாய் ஒரு பூகம்பமே வெடித்தது நிஜம். பத்மினி ஏராளமாய் கண்ணீர் விட எதுவும் செய்ய முடியாமல் மைதிலி விழிக்க மங்கள மகா கோபத்துடன் கத்தினாள். என்னது, டெல்லிக்கு போறியா? எடிடி தொடப்ப கட்டைய எடுத்து கொடுத்தா மடத்தை பிடுங்குற கதையானா இருக்குது. போகிறதுன்னு என்சிசியில் நீ இருக்கிறதுக்கு பேசாமல் இருந்தா ரொம்ப தான் துள்றையே. டெல்லியும் இல்லை பில்லியும் இல்லை, வாய முடின்னு கடை. ஆமாம், கோர்ட்டிலேருந்து திரும்பிய வெங்கிட்டு பொண்ணுக்காக அன்றைய நிறைய வக்காலத்து வாங்கினான். ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமாயுது. அதை விட்டுட்டு வாண்டாம், எனக்கு இந்த மாதிரி பெருமையெல்லாம் வேண்டாம். சொன்னால் புரிஞ்சுக்கோமா. கண்ணை மூட்டிண்டு எல்லாத்தையும் பழிக்கிறது சரியில்லை. காலம் மாறிண்டு வர்றது. சுற்றி எல்லோரும் நடக்கிற மாதிரி தான் நாமளும் இருக்கணும். இல்லைன்னா பைத்தியம்னு பேர் கட்டிடுவா. பப்பி டெல்லிக்கு போக செலக்ட் ஆகிக்கிறதுக்கு எனக்கு நிஜமாக ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக நான் அவளை அனுப்பதான் போகிறேன். வேண்டாத பொல்லாப்பை சொல்லி தடுக்க பார்க்காதே. இறுதியில் நிறைய அழுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெங்கிட்டு பேச பிள்ளை முடிவெடுத்து விட்டது புரிய மங்களம் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு யாருடனும் சரியாக பேசாமல் சரியாக சாப்பிடாமல் தனக்குத்தானே பெரியவா பிறந்தாலே ஒன்றும் இல்லாமல் போயிடுத்தே. நான் என்ன பண்ணுவேன்? அவர் போன கையோடு நானும் போயிருக்க கூடாதா? தாயை ஈஸ்வரி சோதிக்காதடியம்மா என்று வாய் ஓயாமல் புலம்பவே செய்தாள். இத்தனை அமர்க்களம் போதாதென்ற பத்மினி டெல்லிக்கு புறப்பட 5 நாள்கள் இருக்கையில் அவள் பெரியவளான வைபவமும் சேர்ந்து கொள்ள மாடியில் உட்கார்ந்து புருஷனும் பொண்டாட்டியமாய் தீவிரமாய் யோசனை பண்ணினார்கள். இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. விஷயம் தெரிஞ்சதுலேருந்து ரூம் கதவை தாள் போட்டுண்டு இந்த பொண்ணு புழிய அழறது என்ன என்று குரல் செம்ம பேசியவளை தொடர விடாமல் தனிந்த குரலில் வெங்கிட்டு கேட்டான். அம்மாவுக்கு தெரியுமா? இன்னும் இல்லை. வேற யாருக்காவது? இப்படின்னா அவன் சொன்னதும் முதல்ல உங்ககிட்ட தான் ஓடி வரேன். பப்பி புறப்பட 5 நாள் இருக்கே, அதுக்குள்ளே இவ சாதாரணமாக ஆயிடமாட்டா? ஆயிடுவாதான். ஆனாலும் என்ன சொல்கிறேன் நீங்கள்? கண்களை விரித்து மைதிலி வினவ வெங்கிட்டு நீ தீர்மானமாய் பேசினான். பப்பி பெரியவளாயிட்டது யாருக்கும் இப்போ தெரிய வேண்டாம். லெட் ஹர் கோ அண்ட் கம். அடுத்த தடவை வர்றப்ப அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். நீ அவளை
மாடிக்கு கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் விவரமாக சொல்லிடு. தெரியாமல் தைரியமாக போயிட்டு வா. அப்பாவும் நானும் உண்மை உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கோம்னு சொல்லு. புரியறதா? இது சரின்னு உங்களுக்கு படுறதா? படாட்டா நான் படாட்டா நான் சம்மதிப்பேனா? காலம் மாறிடுத்து மைதிலி. குழந்தைகளை நாம் பெரியவாளாக நடத்த வேண்டிய சமயத்திலே நடத்தியே தீரணும். டெல்லிக்கு போக வேண்டாம்னா பப்பி உடைஞ்சு போயிடுவா. அம்மா கிட்ட விஷயத்தை சொன்னால் அவள் பத்திரகாளியாக மாறி கத்துவா. இப்போதைக்கு மறைக்கிறது தான் சரி. போய் பப்பியை கூட்டின்னு வந்து பேசுப்போ. திடீர்னு பல வருஷங்களுக்கு முன் தான் பெரியவளான நாளும் தன் விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்து ஊரை கூட்டாமல் அப்பா எளிமையாய் அதை கொண்டாடியதும் ஊரிலிருந்து 4ஆம் நாள் வந்த ஆனந்தம் பாட்டி தை தை என்று குதித்துவிட்டு உடனே கோபித்து கொண்டு ஊருக்கு போனதும் ஞாபகத்தில் எட்டி பார்க்க சின்னதாக புன்னகை உதட்டில் ஜனிக்க புருஷனை நிமிர்ந்து உங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்கிற பார்வை ஒன்றை பார்த்துவிட்டு மகளை அழைக்க மைதிலி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அத்தியாயம் 10. 1965 to 1985. திருமணமான மறுநாள் சண்டிகாருக்கு சென்று சித்தார்த்தின் வீட்டில் ஒரு வாரம் இருந்துவிட்டு அப்புறமாய் தேனிலவுக்கு டார்ஜிலிங் போகலாம் என்ற தீர்மானத்துடன் புறப்பட்டு போய் 2ஆம் நாளே திரும்பி வந்துவிட்டு அபர்ணா எக்கச்சக்க கோபத்தில் இருந்தாள். சரியான கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். பணம் இருந்துட்டா மட்டும் ஆச்சா? ஒரு நாசுக்கும் வேண்டாம், ஒரு சொஃபிஸ்டிகேஷன் வேண்டாம். மாடு மாடாக வளர்ந்துருக்கு ஒவ்வொன்றும். சரின்னு சொல்லுவானேன், மேரேஜுக்கு வருவானேன். இப்போ முகத்தை தூக்கி வச்சுட்டு இன்சல்ட்டிங்காக பேசுவானேன். தைரியம் இருந்தா, ஹேய், எங்கள் சித்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுலே எங்களுக்கு இஷ்டம் இல்லை, நாங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டோம், நீயும் இங்கே வர தேவையில்லைன்னு ஓப்பனாக சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இல்ட்ரேட் இடியட்ஸ். சித்தார்த்தன் ஃப்ளாட்டுக்கு போய்விட இவள் மட்டும் ஊருக்கு போய் வந்த அலுப்பு தீர குளிக்க கூட செல்லாமல் ஹால் சோஃபாவில் உட்கார்ந்து உறக்க இன்லாக்களை வைய என்ன இது என்று விமலாவும் சாருவும் அரண்டு போனார்கள். என்ன நடந்தது அபர்ணா? நீ இந்த மாதிரி அப்செட் ஆக? சித்துவோட அப்பா அம்மா ஏதாவது தப்பாக நடந்துட்டாளா? போய் முழுசாக ஒரு நாள் தங்கறதுக்குள்ளே அப்படி என்ன நடந்துட்டு? இன்னும் என்னமா நடக்கணும்? அவளுக்கெல்லாம் சுத்தமாக மரியாதையே தெரியலை. வீட்டுக்கு வந்த ஒரு அந்நிய பொண்ணை எப்படி நடத்தணுங்கிற பேசிக் கர்டிசி கூட இல்லை. எங்கே போய் இறங்கினா வான்னு ஒருத்தர் சொல்லலை. நாங்களே எங்கள் ரூமுக்கு போய் குளித்து தயாராகி கீழே வந்தால் சாப்பிட்றியா, என்ன பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை ஷிட் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. பைத்திய மாதிரி நானே போய் பேசினாலும் என்னமோ புழுவை பார்க்குற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அவா அந்தாண்ட போயிட்டா. நான் என்ன பண்ணிட்டேன்னு இவாளுக்கு இத்தனை கோபம் பொறுத்துக்க முடியாமல் போனதும் சித்துக்கிட்டே ஐ கான் ஸ்டே ஹியர் அனதர் 1 minute சொன்னேன். அவனும் புரிஞ்சுட்டு உடனே கிளம்பிட்டான். தடியாக சப்பாத்தியை பண்ணி வச்சுட்டு 3 வேளையும் திங்கத்தான் அந்த கூட்டம் லாயக்கு. இன்னொரு தரம் அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சேன்னா என்னை விட மடைச்சி இருக்க ஆக்ரோஷத்துன்னு அபர்ணா பேச தாங்க முடியாதவராய் விமலா குறுக்கிட்டார். நீ பேசுறதெல்லாம் நன்னா இல்லை அபர்ணா. ஒரு நாள் கூட அவ ஆத்திலே அவளோட தங்கலை, அதுக்குள்ளே இத்தனை தூஷிக்கிறது ரொம்ப தப்புன்னு ஒரு தப்பு. ஒரு நாள்லே ஒரு மனுஷாலோட குணம் நல்லது கெட்டது எல்லாம் எப்படி உனக்கு புரியும்? ஓ ஸ்டாப் தட் பாட்டி. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. யார்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லித்தர வேண்டியதில்லை. சாரு அவசரமாக இருவருக்கும் விரைவில் புகுந்தாள். அதே நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்களேன். முதல்ல அவ்வாத்துக்கு போய் டிஸப்பாயிண்டட் ஆகி அவன் வந்திருக்கிறதை புரிஞ்சிக்காம நீங்கள் வேற என்ன சொல்கிறான்னு பூரா கேட்டுட்டு அப்புறமா நாம் பேசுவோமே. விமலா கையிலிருந்து நிட்டிங்க மேஜை மேல் வைத்து விட்டு எழுந்தார். அம்மா பொன் பேசுறச்ச நான் குறுக்க பேசினது தப்பு தான் சாரு. ஐ எம் சாரி. 2 அடி நடந்தவர் நின்றார். ஒன்றுமில்லாத விஷயத்தை அவள் கண்ணு மூக்கு வச்சு பெருசு பண்ணுறா. நீயும் அவள் டிஸப்பாயிண்டட் ஆகி வந்திருக்காய், அது இதுன்னு அவளை சப்போர்ட் பண்ணுற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, புரிஞ்சா? சரி. விமலா தன்னறைக்கு போய்விட சாரு மகளின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். சொல்லு, அங்கே என்ன நடந்ததுன்னு விவரமாக சொல்லு. அபர்ணா தோலை குலுக்கி உதட்டை பிதுக்கினாள். எழுந்து நின்றாள். டோன்ட் பாதர் மம்மி. பாட்டி சொல்கிறாப்புல என் அசுரத்தனத்தை நீ ஏன் என்கரேஜ் செய்யணும்? ஃபர்கெட் இட்.
நான் குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு புறப்படுறேன். சித்து ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே வரேன்னு சொல்லியிருக்கேன். அவன் காத்து நிற்பான். தேங்க் காட், அட்லீஸ்ட் சித்து அண்டர்ஸ்டாண்ட்ஸ். கோபமாறாத குரலில் பேசிவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை உதைத்து அபர்ணா சாத்தி கொள்ள கண்ணில் எட்டி பார்த்த நீரை சாறு கர்ச்சிப்பால் ஊற்றினாள். அத்தைக்கும் அபர்ணாவுக்கும் நடுவில் என்றைக்காவது ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகுமா? இல்லை வாழ்நாள் பூராவும் இப்படி 2 பக்கத்துக்காகவும் பரிந்து பேசி வாங்கி கட்டி கொள்ள வேண்டியதுதானா? அன்று மாலை 1 வாரம் கழித்து புறப்பட வேண்டிய டார்ஜிலிங் பயணத்தை மறுநாளுக்கே சித்தார்த் புத்திசாலித்தனமாக மாற்றிவிட தன் கோபதாபங்களை மறந்து, ஹேய் மாம், நாங்கள் நாளைக்கே டார்ஜிலிங் புறப்படுறோம். யூ நோ வாட், அங்கேருந்து அப்படியே நேபாள் போயிட்டு காட்மண்டுலேயும் 1 வாரம் தங்கிட்டு வரப்போகிறோம். கிரேட் இல்லை பாட்டி? உங்களுக்கு காட்மெண்ட்டிலிருந்து என்னது அது? சாலி. வாட்? வழவழன்னு உருண்டையா எக் மாதிரி இருக்குமே, தினம் பூஜையில் வச்சுட்டு தண்ணி கொற்றையில, என்னது அது? சாலி கிராமம். அதை வாங்கிட்டு வரட்டுமா என்று மீண்டும் வீட்டுக்கு வந்து குதூகலத்துடன் கேட்டாள். இந்த சந்தோஷம் அவர்கள் டார்ஜிலிங் நேபாள் பயணத்தை முடித்துவிட்டு வந்ததும் இருக்கவே செய்தது. ஊரிலிருந்து திரும்பி சித்தார்த்தின் குட்டி ஃப்ளாட்டில் தனி கொடுத்தனம் துவங்கிய பின் 4 நாள் கழித்து ஃபோன் பண்ணி சாருவையும் விமலாவையும் தன் இல்லத்துக்கு அபர்ணா சாப்பிட கூப்பிட்டாள். ஹை மாம், ஹவ் இஸ் லைஃப்? நீ சொல்லு, எப்படி இருக்குன்னு. ஒண்டர்ஃபுல். வந்துமா, நீயும் பாட்டியும் இன்னைக்கு ராத்திரி இங்கே சாப்பிட வாங்கோ. என்ன விசேஷம்? சும்மா தான், சித்து சொல்லிகிட்டே இருக்கான், வாங்கலேன். வில் ஹாவ் எ நைஸ் டைம். எதுக்குமா வீணா கஷ்டப்படுற? ஷிட், வாமா. ஃபஸ்ட் பண்ணிக்காதே. சாரு மென்மையாக சிரித்தாள். ஆல்ரைட் 7 மணிக்கு வரலாமா? பர்ஃபெக்ட். சீயுமா, பாட்டிக்கிட்ட சொல்லிடு. ரிசீவரை வைத்துவிட்டு பால்கடையில் உட்கார்ந்திருந்த அத்தையிடம் சென்று சாரு விஷயத்தை சொல்ல அவர் புருவங்களை தூக்கினார். நான் எதுக்கு சாரு? என்னமோ அவள் ஆசையாக கூப்பிடுறா அத்தை. அவள் அத்தலை மாமிசெல்லாம் சமைப்பா. எனக்கு சரிப்படாது சாரு. வரலேன்னா அபர்ணா வருத்தப்படுவாத்தே. ஒரு நிமிஷம் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்த விமலா சண்டிக்கையிலிருந்து கோச்சிட்டு வந்தப்புறம் ஏதாவது தகவல் வந்ததாமா என சாரு தெரியாது என்று தலையசைத்தாள். அவளா சொல்லலை, நானும் கேட்கலை. அவள் எப்படி இருந்தாலும் சித்தார்த்தை பெற்றவ. கொஞ்சம் இவ தான் அனுசரிச்சுட்டு போகணும். எடுத்து சொல்லி சரி பண்ணாமல் நீயும் பட்டுப்படாமல் இருக்க. ஆமாம், மாப்பிள்ளையை போய் அவன் இவன்னு சொல்கிறாளே, இது கூடவா நீ கண்டிக்கலை? சாரு ஆயாசத்துடன் பெருமூச்சு விட்டாள். அவன் சரிங்கிறான், இவளும் கூப்பிடுறான், நான் என்ன பண்ணட்டும்? ப்ளீஸ் அத்தே, இந்த மாதிரி சங்கடமான கேள்வியெல்லாம் கேட்காதீங்களேன். ரொம்ப கண்டிக்க எனக்கு மட்டும் தகுதி இருக்கா? நானும் ஒரு டிவோர்ஸி தானே. கடைசி வார்த்தையை தெளிவாக பேச முடியாமல் குரல் செம்ம விமலா அடிபட்டு போய் கிட்டத்தில் வந்து அவள் தோலை தட்டி கொடுத்தார். பைத்திய மாதிரி பேசாது. உன் விஷயம் வேறு, இது வேற. அப்புறம் நான் நன்னா இருக்கணும்னு நான் சொன்னேனே தவிர பழசை கிளற இல்லை. சரி, பேங்க்குக்கு நாழியாச்சு, நீ கிளம்பு. மாலையில் அவள் வீட்டுக்கு திரும்பின போது விமலா பேத்தி இல்லத்துக்கு புறப்பட தயாராக இருந்தார். ஹாலில் ஒரு பக்கமாய் கூடை பழங்கள், அபர்ணாவுக்கு பிடித்த கேட்பரிஸ் கேரமல் சாக்லேட்டின் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு டப்பா. ஏதத்தை இதெல்லாம்? மத்தியானமாக ஆட்டோ வச்சுட்டு ஜென்மத்துக்கு போய் வாங்கின்னு வந்தேன். குழந்தையாத்துக்கு முதலாக போகிறப்ப வெறுங்கொய்யோடு போகலாமா? 1/2 மணியில் குளித்து தயாராகி அத்தையை பக்கத்தில் உட்கார வைத்து வண்டியை ஓட்டி கொண்டு போனாள். 4-5 முறை வந்திருந்தாலும் சாப்பிட வருவது இதுதான் முதல் தடவை. டேபிள் நிறைய அவர்கள் கொண்டு வந்த பருத்திய சாமான்களை பார்த்து சித்தார்த் சன்னமாக விசிலடித்தான். மதியம் ஆட்டோவில் சென்று அத்தனையும் வாங்கி வந்திருக்கிறார் என்பதை சாரு கூறியதும் விமலாவின் கழுத்தை கட்டி கொண்டு அபர்ணா, ஓ பாட்டி, சோ ஸ்வீட் ஆஃப் யூ. எதுக்காக வீணா சிரமப்படுறேன்? ஹோல்ட் இட். நோ தமிழ் ப்ளீஸ். எனக்கு தமிழ் தெரியாது. ஆனால் பாட்டி, அம்மா 2 பேருக்கும் இங்கிலீஷ் தெரியும். நான் இன்னும் 6 மாதத்தில் தமிழ் கற்றுக்கொள்ளும் வரை தயவு பண்ணி இங்கிலீஷிலே பேசலாமே என்று சித்தார்த் சொல்ல தொடர்ந்து அனைவரும் ஆங்கிலத்திலேயே உரையாடினார்கள். உங்களுக்காக நான் கவனமாக மீட் சேர்க்காமல் சமைக்க சொல்லியிருக்கிறேன் பாட்டி என்று அபர்ணா கூற, அந்த கரிசனம் நெஞ்சை தொட, சாப்பிட மாட்டேன் என்று வீட்டில் கூறியதை மறந்து விமலாவும் உணவருந்த உட்கார்ந்தார்.
நடுநடுவில் சித்தார்த் என்று சொல்லாமல் மரியாதையாக விமலா மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்று சொல்ல ஒரு தரம் அபர்ணா கேலி செய்தாள். இன்னொரு தரம் லேசான கடுமையுடன், பாட்டி எத்தனை தரம் சொல்லிவிட்டேன், இந்த மாப்பிள்ளை கீப்பிள்ளை வேண்டாம்னு என்று அதட்ட விமலாவும் எரிச்சலுடன் நெற்றியை சுருக்கினார். சரி, நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கலாமா? நீ சித்தார்த்தை அவன் இவன் நீ வான்னு சொல்கிறத நிறுத்தினா நானும் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதே விட்டுடுறேன். என்ன? சாருவிடம் பலமுறை எடுத்து சொல்லி அவள் அதை மகளிடம் பிரஸ்தாபிக்க தயங்கி கிடைத்த சந்தர்ப்பத்தை விட விமலாவுக்கு மனமில்லை. முகத்தை தீர்மானமாக வைத்து கொண்டு பாட்டி பேச சில கணங்களுக்கு அபர்ணா வாயடைத்து போனாள். பின் சித்துவை வா போன்னு சொல்லுவேன், அவன் இவன்னு சொல்லுவேன், ஏன் வாடான்னு கூட சொல்லுவேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாப்பிள்ளை தென்னம்பிள்ளைன்னு என்ன சொல்லி வேணால் கூப்பிடுங்க. ஐ ரியலி டோன்ட் கேர். ஆனால் என் ஹஸ்பண்டை நான் எப்படி கூப்பிடணும்னு நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டாம். ஓகே பாட்டி என்று அழுத்தமாக கூற என்னவோ தகராறு என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிய, ஹே டார்லிங் வாட்ஸ் ஹேப்பனிங் என்று சித்தார்த் தவிக்க, சற்று முன் அபூர்வமாய் அத்தைக்கும் மகளுக்கும் நடுவில் உண்டான பாச பிணைப்பு இப்போது அல்பாயுசாக போனது குறித்து சாரு வருந்தினாள். அடுத்து வந்த மாதங்களில் சித்தார்த் அபர்ணாவின் தாம்பத்திய வாழ்க்கையை ஊன்றி கவனித்து அவ்வப்போது பெரிசாக கவலைப்பட்டு உடனே சின்னதாக மகிழ்ந்து அவர்களின் நல்வாழ்வுக்காக பிரார்த்திப்பதிலேயே சாருவின் கவனம் அதிகம் சென்றது. தொட்டதற்கெல்லாம் வாக்குவாதங்கள், உப்பு சாப்பில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டைகள், வேண்டாத சமாசாரத்துக்கெல்லாம் தர்க்கங்கள், குட்டி குட்டியாய் முளைக்கும் இந்த வாக்குவாதம் எங்கே பெரிய சண்டை ஒன்றுக்கு வித்தாகிவிடுமோ என்று தனிமையில் சாரு பயப்படுவாள். ஆனால் சில மணி நேரத்திலேயே நாங்கள் ஆர்கியூ செய்தோம் என்கிற தினசில் இருவரும் ஈசிக்கொண்டு கொஞ்சுவதை காண்கையில், சட் எத்தனை அசடாக்கி இருக்கிறேன் என்று தன்னைத்தானே அதட்டி கொள்வாள். காலம் மாறிவிட்டது. இது 1984. நான் சின்ன பெண்ணாயிருந்த 1964 அல்ல. கணவன் மனைவி உறவு இப்போது இன்னும் சுதந்திரமடைந்து விட்டது. இளைய தலைமுறையினர் வித்தியாசமாக சிந்திக்க தெரிந்தவர்கள். தங்களுக்கு எது வேண்டும் வேண்டாம் என்பதில் தெளிவாக இருப்பவர்கள். இவர்களை புரிந்து கொண்டு விட்டால் பிரச்சனை ஏதும் இல்லை என்று அடிக்கடி தனக்கு நினைவுபடுத்தி கொண்டு எதற்கும் கலவரப்படாமல் இருக்க முயற்சித்தாள். இப்படி ஒரு மாதிரியாய் தன்னை தயார் பண்ணி கொண்டு இருந்ததால் தான் அபர்ணா யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாள் தன் 45 நாள் கர்ப்பத்தை கலைத்துவிட்ட செய்தியையும் அவளால் ஓரளவுக்கு தாங்கிக் கொள்ள முடிந்தது என்று சொல்ல வேண்டும். ஒரு புதன்கிழமை காலை 11 மணி. கிரெடிட் ஃபைலை பார்த்து கொண்டிருந்தவள் ஃபோன் அழைக்க எடுத்தாள். சித்தார்த். அபர்ணாவுக்கு உடம்பு சரியில்லை ஆண்டி, அவள் ஆஃபீஸ் போகவில்லை. எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது. நீங்கள் போய் கொஞ்ச நேரம் அவளுடன் இருக்க முடியுமா? உடம்புக்கு என்ன சித்து? சித்தார்த் கொஞ்சம் தயங்கினான். உங்களிடம் சொல்வதற்கு என்ன? நேற்று அபர்ணா ஆபரேஷன் பண்ணி கொண்டு கிளினிக்கில் இருந்துவிட்டு சாயங்காலம்தான் வீட்டிற்கு வந்தாள். என்ன ஆபரேஷனா? சாரி ஆண்டி, உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்று தான் அபர்ணா சொல்லவில்லை. 45 நாள் கர்ப்பம் இப்போது எதற்கென்று அபார்ட் பண்ணிவிட்டாள். பட் ஒய் சித்து? அவளை தான் கேட்க வேண்டும் ஆண்டி. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எனக்கும் கூட இதில் இஷ்டமில்லை. ஆனால் அபர்ணா பிடிவாதமாக இருந்தாள். இப்போதும் உங்களிடம் நான் விஷயத்தை சொன்னதற்காக அவள் கோபித்து கொள்ளப் போகிறாள். பரவாயில்லை, அங்கே அவளை தனியாக விட்டுவிட்டு என்னால் ஆஃபீஸில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அதுதான். ரிசீவரை வைத்துவிட்டு உதவி மேனேஜரை அழைத்து தான் அன்றைக்கு லீவு போடப் போவதை சொல்லி பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு பதவி தவிக்கும் இதயத்தை அடக்க தெரியாமல் சாரு புறப்பட்டாள். அபர்ணா ஆபரேஷன் செய்து கொண்டு விட்டாளா? ஏன்? காதலித்தவனை மணந்து அன்பான தாம்பத்தியம் நடத்தியதற்கு சாட்சியாக உண்டான குழந்தையை வேண்டாம் என்று கலைத்து விட்டாளா? ஏன்? சரி, அப்படியே இப்போதைக்கு குழந்தை பிறந்தால் தொந்தரவு என்று தீர்மானித்து கருச்சிதைவுக்கு தயாரானாலும் அதை என்னிடம் ஏன் தெரியப்படுத்தவில்லை? 1000 இருந்தாலும் நான் அவளை பெற்றவில்லையா? அவளுடைய இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு பாத்தியதே இல்லையா? இருக்கிறது என்று அபர்ணா நினைத்திருந்தால் சொல்லாமல் இருந்திருப்பாளா? நீ அம்மாவாக இருக்கலாம், ஆனாலும் ஒரு எல்லையில் நிற்பது தான் எனக்கு பிடிக்கிறது என்பதை தன் செய்கையால் எனக்கு உணர்த்துகிறாளா?
என்னென்னவோ யோசனை பண்ணி கொண்டு அதீத படபடப்புடன் சாணியக்குப்புரை வீட்டில் சாரு நுழைய அம்மாவை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத அபர்ணா கண்களை விரிக்க ஒருவித பரிதவிப்புடன் சாரு விசுவினாள். நீ நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா அபர்ணா? நான் ஒருத்தி இருக்கியே, இங்கேயே இருக்கிறப்போ அனாதை மாதிரி நீ தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் மேலே பேச முடியாமல் தடமாறிய தாயின் கரத்தை அபர்ணா எட்டி பிடித்து கொண்டாள். மா, வாட்ஸ் ஆல் திஸ் இப்போ என்ன நடந்துடுதுன்னு நீ இப்படி கலங்கி போகிற? வீணா உன்னை காப்பரா பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லலை. 45 நாள் ப்ரெக்னன்சியை கலைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? மா ப்ளீஸ், திடும்னு நீ இப்படி குழந்தையாக மாறி பேசுறது என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்ஸ்ட் மீ. 6 வருஷங்களுக்கு முன் பெரியவளாகி அதை தன்னிடம் சொல்லாமல் இருந்து ஏன் தெரிவிக்கவில்லை என்றதும், இது என் அந்தரங்கமான விஷயம், டாம் அடிக்க விரும்பலை என்று சொன்னபோது தானே ஒரு தீர்மானத்துக்கு வந்து படிக்க விரும்பவில்லை என்ற போது முன்னறிவிப்புமின்றி சித்தார்த்தை கூட்டி வந்து அறிமுகப்படுத்தி ஐ வாண்ட் டு மேரி ஹிம் என்ற போது நான் வளர்ந்த காலம் வேறு, என் கண்ணோட்டம் வேறு, இவள் வளரும் காலம் வேறு, இவள் பார்க்கும் கோணம் வேறு. இவள் பக்கத்துக்கு போய் புரிந்து கொள்ள முயற்சித்தால்தான் சுமூகமான சூழ்நிலை நிலவும். ஸோ லெட் மீ கீப் ட்ரையிங் என்று ஒவ்வொரு முறையும் சரி பண்ணி கொண்டது போல அந்த தடவையும் சாரு தன்னை உலுக்கி கொள்ள மேற்கொண்டு ஒரு வாக்குவாதமோ கண் கசக்கலோ இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் இது நடந்து சரியாக மாதம் 1 போவதற்குள் தான், அதாவது சித்தார்த் அபர்ணா திருமணம் நடந்து 5 மாதங்கள் கூட பூர்த்தியாகாத நிலையில்தான் ஐ வில் see you tomorrow ஸ்வீட் ஹார்ட் என்று ஏகப்பட்ட காதலுடன் சொல்லி ஒரே ஒரு நாள் வேலையாக பாம்பாய்க்கு சித்தார்த் புறப்பட்டு போன விமானம் கிளம்பின 10வது நிமிஷம் என்ன காரணம் என்று சொல்ல தெரியாமல் கப்பென்று ஆகாயத்திலேயே தீப்பிடித்து பயணிகள் ஒருத்தரையும் ஜீவிக்க விடாமல் ஜொலிக்கும் தீக்கோளமாய் கீழே விழுந்து எரிந்து சாம்பலானது.